ஹலோ கைஸ், இன்னைக்கு உஷு அண்ட் டோரா எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்போ தான் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வயசானவரும் பயங்கரமாக கத்துறாரு, வேணா நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, அந்த கீஸ்டோனை நகர்த்தக்கூடாது. நான் அவளைக்கும் அந்த பெரியவர் சொல்கிற அந்த விஷயத்த அவங்க கண்டுக்கல. பெரியவரே, எங்களோட வேலையை பண்ண விடியா, நீ சைடா போயா. ஆனால் ஒரு சைடு அவருக்கு புரியல. இந்த பெரியவர் இத போயும் ஒரு கீஸ்டோன்னு சொல்றாருன்னு இத பார்க்கும்போது ஏதோ சம் கைண்ட் ஆஃப் மார்க் மாதிரி தான் தெரியுது. அங்க அதை நகர்த்துவாங்களா, அங்க அந்த டப்பாக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பேய் வருது. அந்த வித்தியாசமான உருவமும் அங்க இருக்கிற ஒரு ஒருத்தங்களை விடல, எல்லாரையுமே அப்படியே கொன்னுது. அங்க எல்லாரையுமே பல வருஷத்துக்கு அடைச்ச அந்த மிக்கோடை, அந்த பொண்ணை நாங்க விட போதில்ல. அந்த பொண்ணுக்கு நாங்க தேடி ரிவெஞ்ச கொடுக்க போறோம். இந்த சைடு நம்ம ஹீரோ அங்க டாய்லெட்ல முக்கின்னு இருப்பானா, அங்கேயும் டோரா விடல. டோரா அங்க சாப்பிடலான்னு தான் நம்ம ஹீரோ கிட்ட தான் ஸ்பியர் இருக்கும்ல, அதை வச்சு அவன் அடின்னு அடிச்சிடறான். பிரைவசின்னு ஒண்ணு இருக்கு டோரா, இந்த மாதிரி எத்தனையும் நீ என்ன சாப்பிட ட்ரை பண்ணக்கூடாது. நான் எதிர்பார்க்கல இந்த பையன் டாய்லெட்டை கூட அந்த ஸ்பீரை கொண்டு போவான்னு. அதுக்கப்புறம் தான் அவன் வெளியில வரான். அவங்க அப்பாவும் ஏதோ ஒரு லெட்டர் விட்டு போயிருக்காரு. நம்ம ஹீரோ பண்ண வேலையால அவர் ரொம்ப ஷாக் ஆயிருப்பாரு. அங்க ஒரு நியூஸ் ஆகுது, ஏகப்பட்ட ஆளுங்களை ஏதோ ஒரு மர்மமான கிரியேச்சர் கொண்டு இருக்கான். பார்த்தோன்னே நம்ம விஷயம் ரொம்ப கடுப்பா வரான். ஏன்னா இதை பண்ணதும் அந்த டோரா அந்த பயப்புள்ளியா தான் இருக்கும். இதனால அங்க டோராவை அவன் கூப்பிடுறான். அதுதான் டோராவும் இருக்கும். டோரா 500 வருஷமா எதுவுமே சாப்பிடலையா, அதனால அதை பத்தி யோசனை இருக்கு, ரொம்ப பசியா இருக்கு. இந்த பயப்புள்ளியும் என்ன சாப்பிடவும் விட மாட்டான். டோரா, மரியாதைய கீழவா. நேத்து நைட்டு நீ எங்க போன, எங்க இந்த எனக்கு நல்லாவே தெரியும். நேத்து நைட்டு அந்த எத்துல எல்லாரையுமே கொன்னது நீ தானே. ஏய், நான் அதான் சொல்றேன்ல, நான் 500 வருஷமா யாரையுமே கொல்லல, அதே மாதிரி யாரையுமே நான் சாப்பிடவும் இல்ல. நீ அநியாயமா என் மேல பழிய போடுற. ஆனா உஷுவுக்கு அங்க நம்பிக்கையே இல்ல, தாக்குறதுக்கு வரானா. டோராவும் கத்துது, நான் அதான் சொல்றேன்ல இந்த மாதிரி நான் பண்ணலன்னு, நான் உண்மையை தான்டா சொல்றேன். டோராவும் அங்க தண்டர் அட்டாக் எல்லாம் பண்ணி பாக்குது, இருந்தாலும் எதுவுமே அங்க ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அந்த ஸ்பியரால இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. அதனால இங்கெல்லாம் இந்த வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி நம்ம டோரா வேற ஒரு இடத்துக்கு போகுது. 500 வருஷமா ஹியூமன்ஸ் யாரையுமே நம்ம டோரா சாப்பிடல, இப்பயாச்சும் எனக்கான யாரையாச்சும் ஒருத்தவங்களை நான் சாப்பிடலான்னு இருக்கேன். இந்த சைடு நம்ம நாக்கமுராவோட அப்பாவும் காலை உடைச்சிட்டு இருப்பாரா, அதனால நாக்கமுரா தான் அந்த ஷாப்பை பாத்துக்கிற மாதிரி இருக்கு. நம்ம நாக்கமுராவும் மைக்கோக்கு வேற ப்ராமிஸ் பண்ணா நம்ம ஒன்னா ஷாப்பிங்கு போலான்னு. ஆனா மைக்கோ, என்ன மன்னிச்சிரு, என்னால இப்போதைக்கு வர முடியாது, ஏன்னா எங்க அப்பாவோட ஷாப்பை நான் தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம அப்புறமா எப்பயாச்சும் நம்ம போய்க்கலாம். ஆனா அதுக்குன்னு இந்த நாளை என்னால வேஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா வெதரும் ரொம்ப நல்லா இருக்கு. சோ நானே ஷாப்பிங்க்கு போலான்னு இருக்கேன். இந்த சைடு உஷியும் ஓடி வரான். அங்க ஒரே கூட்டமா இருக்கு. தாத்தாவும் அந்த மாஸ்டர்ஸை பத்தி எவ்வளோ சொல்லி பாக்குறாரு, இந்த அளவு யாருமே நம்புற மாதிரி இல்ல. அங்க தாத்தாவா அவங்க தள்ளி தான் வர்றாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ வருவானா, கரெக்டா அந்த நோட்டை பாக்குறான். அந்த நோட்ல இருக்கிற அந்த பொண்ணு அவ பார்க்க அப்படியே நம்ம மயக்கோ மாதிரியே இருக்கா. ஆமா தாத்தா, இந்த மாதிரி இவங்க யாரு, இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி நிறையவே ஸ்பிரிட் மீடியம் சீல் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ஸ்பிரிட் மீடியம் தான் இவங்க சீல் பண்ணி இங்க வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அதுங்க ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ கண்டிப்பா ரிவெஞ்ச கொடுக்கணும்னு அலையும். இது கண்டிப்பா அவங்கள தேடி போக போகுது. இந்த சைடு டோராவும் அங்க யாரையாச்சும் சாப்பிடலான்னு வருது. ஏன்னா இன்னைக்கு நான் யாரையாச்சும் சாப்பிட்டுட்டா போதும், அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரென்த் வந்துடும். அதுக்கப்புறம் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த பையனையும் நான் முழுங்கிடுவேன். இதே மாதிரி அது யோசிச்சுட்டு போகுது. ஆனா அங்க இருக்கிற காரெல்லாம் நம்ம டோராவை பறக்க விட்டது. ஆமா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னைய நீங்க பறக்க விடுறீங்க. உன்னதான் எங்க நீ ஓடி போற. ஆனா அது கண்டுக்காம ஓடி போகுதா. ஒரு கட்டத்துல டோரா அதோட ஷாக்க வச்சு எல்லா காரையுமே அது நாசமாக்கிது. உன்ன ஒண்டி இல்ல, எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லு, இந்த மாதிரி என்னையவா நீ பறக்க விடுற. இந்த சைடு இப்பதான் தாத்தா அவரோட பழைய ஸ்டோரிய சொல்றாரு. ஆனா இவரோட கிராண்ட் ஃபாதர் ஒரு சின்ன பையனா இருக்கும் போது ஏகப்பட்ட மர்மமான விஷயம் வில்லேஜ்ல நடந்திருக்கும். நைட் டைம்ல அடிக்கடி சிரிக்கிற சவுண்ட் கேட்கும். அங்க யாராச்சும் போனா எந்த போய் கிடப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் அடிக்கடி நடக்கிறனால போலீஸால அங்க எதுவுமே பண்ண முடியல. இந்த மாதிரி டைம்ல மிசோடைன்னு ஒரு லேடி தான் போய் எல்லாத்தையுமே சரியாக்குனாங்க. கீ ஸ்டோனை வச்சு அந்த பேயை அடைச்சாங்க. தாத்தாக்கும் அந்த லேடியை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சா. சோ பின்னாடி அவரு ஃபாலோ பண்ணிட்டு போனாரு. சோ அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியல என்னால திரும்பவும் இதை அடைக்க முடியுமான்னு. அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த கீ ஸ்டோனை நீங்க தள்ளக்கூடாது, இதை எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லு, ஏன்னா உனக்கு புரியுதா அப்படின்னு சின்ன பையனா இருக்கிற தாத்தாவோட தாத்தா கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இவருக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் நம்ம டோராவை காட்டுறாங்க. டோரா என்னதான் முக்கி திணறி பார்த்தாலும் அங்க யாரையுமே அதெல்லாம் சாப்பிடவே முடியல. எல்லாருமேலயும் வித்தியாசமான ஒரு வாடை அடிக்குது. சிம்பிளா சொன்னா இந்த பர்ஃபியூம் போட்ட ஆளுங்களை நம்ம டோராக்கு சுத்தமா பிடிக்கல. அது ஒண்டி இல்ல, ஒருத்தங்க இந்த காலத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. உடம்பு முழுக்க எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு மெட்டல் இருக்கதான் செய்யுது. அதனால என்னதான் நான் பசியில இருந்தாலும் என்னால இவங்கள சாப்பிடவே முடியாது போல. அப்புறம் தான் டோராக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மயக்கோ அவ கண்ணில் படுறா. இவ பர்ஃபெக்டா இருக்கா, அவளோட ஸ்மெல் அதுவும் நல்லா இருக்கு, இவ ரொம்ப சாஃப்டா தான் எனக்கு தெரியறா, இவளை சாப்பிடுறது ரொம்ப கரெக்டா இருக்கும். அங்க டோரா சாப்பிடலான்னு போகுமா. அதுக்கப்புறம் தான் டோராக்கு
தெரியுது. அட இருங்க, என்ன தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் இங்க இருக்கு. இந்த யோகை தான் மிக்கோடை, நாங்க உங்களை விட போதில்ல, நீ பண்ண வேலைக்காக நாங்க ரிவெஞ்ச் கொடுப்போம். அங்க யோகையும் அப்படியே சாப்பிடலான்னு அவனோட ஸ்பீரை வச்சு ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்துறான். திரும்ப அதை தாக்கவுதா ஹோஷியோ டக்குன்னு காப்பாத்தி வரான். அம்மா இதுங்கெல்லாம் என்னது, சீக்கிரம் இப்போதைக்கு நீங்களே தப்பிக்கணும், அதனால ஓடிடு. அதே மாதிரி அவ பண்றா, நீ பண்ணது எதுவும் சரியில்லை, அவளை நாங்க சாப்பிடணும், இங்க உண்மையிலேயே முட்டாளுங்க தான், ஏய் மரியாதையே தள்ளிப்போ, இல்லைன்னா உன்னை நான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ணு, நம்ம ஹீரோவும் தாக்குறானா, அது உஷியோட காலிலே பயங்கரமா கிடைக்குதா. ஆனா நம்ம ஹீரோவோட பாடி ரொம்ப டஃபா இருக்கிறனால எதுவுமே அதால பண்ண முடியல. யோகை எல்லாமே மயக்கோ தேடி தான் போகுது. மயக்கோக்கும் அங்க ஒண்ணுமே புரியல. இதுக்கு இந்த வித்தியாசமான கிரியேச்சர் என்ன தொத்திக்கினே இருக்கு. ஒரு கட்டத்துல அவளால ஓட முடியலையா, அங்க ஜஸ்ட் மிஸ் லிப்ட்ல போய் அவ தப்பிக்கிறான். அங்க லிப்ட்லயும் அதுங்க விடவே இல்ல. ஆமா அதுங்க என்ன கிரியேச்சர், அதுங்க அப்படியே மயக்கோவை சாப்பிடலான்னு பாக்குதா. அங்க லிப்ட்ல இருந்து அவ தவறி விழுறா. அங்கேயும் விடாம அதுங்க சாப்பிடலான்னு வருமா, ஜஸ்ட் மிஸ்ல அங்க டோரா காப்பாத்துது. கடந்த 500 வருஷமாவே நான் எதுவுமே சாப்பிடலான்னு ஆசைப்பட்ட அந்த மீட்டை நீங்க கொண்டு போலான்னு யோசிக்கிறீங்களா, வாய்ப்பே இல்ல, நான் உணவு விட போதில்ல அதுக்கெல்லாம். அப்படியா, அப்படின்னா உன்னதான் நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அங்க யோகையும் தாக்கவுதான் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிது. பாக்குறேன் மத்த யோகைஸால அங்க எதையுமே நம்ப முடியல, இப்படி ஏதாவது பண்ணிச்சுன்னு. அங்க இதனால மிக்கோடையும் ஓட ஆரம்பிக்கிறான். எனக்கான மீட்டை தப்பி தவறி கூட நீங்க போய் சாப்பிடணும்னு யோசிக்க கூடாது. அங்க இதே மாதிரி அவ ஓடி போகும் போதும் மத்தவங்களை பத்தி யோசிக்கிறா. இப்ப அவ கிரௌட் இருக்கிற ஏரியாவுக்கு போனா அவ்வளவுதான், இதுங்களால அவங்களுக்கு பிரச்சனை வரும். நான் என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல. சைடு டோராவை அதை அப்படியே பிடிச்சது. என்ன யோசிக்கிற, இப்போ உன்னை நான் பிடிச்சிட்டேன், உன்னால நகரவும் முடியாது. ஆமா நீ என்ன பைத்தியமா, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, அது உனக்கு தெரியும், ரிவெஞ்சுக்காக தானே. அந்த பொண்ணுன்னா அத்தனை வருஷம் வாழ்வான்னு யோசிக்கிறேன், ஒரு ஹியூமனால அத்தனை வருஷம் வாழ முடியாது முட்டாளு. அதே மாதிரி நீ ஒண்டிதான் பல வருஷத்துக்கு அப்புறமா ரிட்டர்ன் ஆயிருக்கன்னு இல்ல. அப்படியே டோரா செம்ம வேகமா அந்த யோகையும் கொள்ளுது. இந்த சைடு மத்த யோகை நம்ம மயக்கோ கிட்ட வருது. நீ பல வருஷத்துக்கு முன்னாடி எங்களை சீல் பண்ண, அதுக்காக நாங்க ரிவெஞ்ச கொடுக்கணும்னு வந்திருக்கோம். மயக்கோக்கும் இப்பதான் புரியுது, நீங்க தேடுற அந்த பர்சன் மிக்கோடை, உங்க வேற நான் வேற இல்ல, நாங்க ஒன்னும் ரிவெஞ்ச மறக்கல, அது கொடுக்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். அப்படியே தாக்குதா மயக்கோவால அங்க எதுவுமே பண்ண முடியல. என்ன இந்த பொண்ணை நம்ம சாப்பிட்டு காலி பண்ணிடலாமா, இது நம்மளோட கிராண்ட் ஃபாதர் இங்க வரட்டும். இதுக்குள்ளே பின்னாடி ஒரு குரல் வருது, நீங்க எல்லாம் உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான், ஏன்னா நீங்க சொன்ன அந்த கிராண்ட் ஃபாதரை நான் எப்பயோ கொன்னுட்டேன். இதனால அந்த யோகைஸ் ரொம்ப கடுப்பாயி ஒரு எத்துல கடிக்குதா. ஆமா நீங்க என்ன யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணி என்ன தோக்கடிக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா, வாய்ப்பே இல்ல, ஏன்னா உங்களால தோக்கடிக்க முடியாது. அங்க எல்லாரோட மண்டியை பிடிச்சு ஒரு பயங்கரமான ஷாக் கொடுக்குதா. அப்புறம் தான் யோகைஸ்கே புரியுது இந்த மாதிரி இவனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு. இதனால அங்க இருக்கிற இன்னொரு யோகையும் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை கொன்னா போதுன்னு சொல்லி கொல்றதுக்கு வந்தா. இதுக்குள்ள நம்ம ஹீரோ தாக்கிறான், இது பீஸ்ட் ஸ்பியர் ஆச்சு, அப்போனா இது கண்டிப்பா அந்த பொடி பையனோட வேலையா தான் இருக்கும். ஜஸ்ட் மிஸ் நல்ல நேரத்துல நான் காப்பாத்திட்டேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். அட உஷியோ நீயா, ஆமா நீ கவலைப்படாத, எல்லாமே ஓகே தான். இந்த பையனை நான் என்ன பண்றது, எதுக்காக இவன் எப்பயுமே அந்த ஸ்பியரை வச்சுன்னு சுத்துறான். இவனால பாருங்க நான் ஒருத்தங்களையும் சாப்பிடல. ஹே டோரா என்ன மன்னிச்சிர, என்னன்னா இதுக்கு முன்னாடி தேவையில்லாம ஓ மேல சந்தேகப்பட்டேன், நீ தான் எல்லாருமே கொண்டு சாப்பிட்டேன்னு. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது அது நீ இல்லன்னு, அதுக்காக என்ன மன்னிச்சிர. இப்பயாச்சும் உனக்கு புரியுதாடா பைத்தியக்காரா, இதான் தேவையில்லாம என் மேல அந்த பழிய போட்ட, ப்ரூஃபே இல்லாம நீ தான் பேசுன, இப்பயாச்சும் உனக்கு புரியுதா. எனக்கு புரியுது, அதுக்கு நீ பைத்தியம், நீ ஒரு இடியட் அப்படின்லாம் என்ன சொல்ல இருக்காத. இப்படி உங்க சண்டை போடுறாங்களா, அங்க மயக்கோ சொல்றான், ரெண்டு பேருமே நிறுத்துங்க, உன்னோட பேரு டோரா தானே, நான் பத்தி எனக்கு இப்பதான் தெரிய வந்தது, நீ 500 வருஷமா ஸ்டோர் ரூம்ல அடைக்கப்பட்டு இருந்தானே, அதனால உனக்கு ரொம்ப பசியா இருக்கும்னு நினைக்கிறேன், சோ அதனால நீ இதை சாப்பிடு, ஒரு ஹாம்பர்கர் தான், கண்டிப்பா நீ ஃபைட் பண்ணி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்ப, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். நான் ஒரு யோகை, என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது, எனக்கு தேவைன்னா அது நீதான். இல்ல கண்டிப்பா இது ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க, ஹியூமன்ஸை கம்பேர் பண்ண இது பல மடங்கு சூப்பரா இருக்கும். டிவ சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸும் சூப்பரா இருக்கும், ஏன்னா ஒரு விஷயம் அமானுஷ்யமாகவும் பயங்கரமாகவும் போகும். ஸோ மறக்காம ஒருத்தவங்களும் லைக் ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்போதான் இதுக்கான மற்ற எபிசோட்ஸும் டக்குன்னு உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.